ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னன்னு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து இன்வெர்ட்ரு பேட்ரி வாங்கிறதுக்காக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போது சம்மர் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா, நம்ம வீட்டில் இன்வெர்ட்ரு இருக்குது, பேட்ரி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ முகப்பேருக்கு வந்து இப்போ ஏதோ நியூ மாடல் வந்திருக்குங்களாம், அதனால் அங்கே போய் வாங்கலான்ட்டு கிளம்பிகிட்ருக்கோம். வாங்க அது என்ன போய் என்ன நியூ மாடல் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் திருப்பி காலையில் ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். கரண்ட் போயிட்டு தாங்க முடியாமல் பேட்டரி வாங்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டோம்னா நம்ம ஓம் எலக்ட்ரிக்கல்ஸ் முகப்பேர், அது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஷன் பண்ணார், அங்கெல்லாம் ரேட்டு கம்மின்னு சொல்லி. அங்கே வந்து இன்வெர்டர் பேட்டரி கோசம் போயிட்டுருக்கோம். ஷாப்பிங் தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்த்துட்டு எந்த பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்து போகிறோம். கரண்ட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பேட்டரி இருந்தது, அது நாங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போ அதோட கஷ்டம் தான் தெரியுது. போயிட்டு ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதானா இது போட்டிருக்கு, இதுதான் வந்தாச்சு. ஏன் யூட்டன் போடுறீங்க? பேட்டரி குடோன். ஆமாம், நீங்கள் அந்த டிவியெல்லாம் ரன் பண்ணுற மாதிரிலாம் அதை எடுத்துக்கோங்க. அது 160 எடுக்குங்களா? 160 பேக்கப் கம்மியாகும். இதுக்கு வந்து டிஃபரெண்ட் 2000 டிஃபரெண்ட் இருக்குங்களா? இப்போ இதை யூஸ் பண்ண டிவியெல்லாம் எடுக்கலாம். டிவி யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸி ரன் பண்ணிக்கலாமா? மிக்ஸி ரன் பண்ணிக்கலாம். டிவி பேக்கப் வேஸ்ட்டாக வரும். நார்மல் பேக்கப் பாருங்க. ஃபேன் லைட் எவ்வளவு பேக்கப் பண்ணுங்க? ஒரு ஃபேன் லைட் யூஸ் பண்ணுங்க. 5 லைட் 5 ஃபேன். ஓகே. 1 டிவி சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம் சார். 8ல இருந்து ஒரு 12 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். கண்டினியூவா. சரி, இப்போ ஷட் டவுன்ல 1 டே வந்து அது நமக்கு ஃபுல் டே இப்போ பேக்கப் வேணும்னா ஒரு லைட் ஒரு ஃபேன் அது போல யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் டே யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு நம்ம மிக்ஸி கூட ரன் பண்ணிக்கலாம். இந்த இப்போ நம்ம இன்வெர்ட்டர் இப்போ ஆல்ரெடி இருக்கு, பழைய இன்வெர்ட்டர், அதில் வந்து யூஸ் பண்ண முடியுமா செக் பண்ணிக்கிறாங்களா? சரி வாங்க, அதை கொண்டு வரலாம். காரில் வச்சிருக்காங்க, கொண்டு வரலாம். இன்வெர்ட்டர் என்ன சொல்றீங்களா? 1 கேங்களா? கொண்டு வரலாம். காரில் வேறு கொண்டு வரலாம். பேட்டரி ஆனதுக்கு நான் என் பையன் ஒரு 3 பேர் தான் எனக்கு வந்துடும். ஃபுல்லாக இது குடோன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பேட்டரியெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கும், நல்லா ஆஃபரில் கிடைக்கும், கம்மி பண்ணுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம், குடோனுக்கு வந்தோம். ஏன்னா நம்மளுக்கு இன்வெர்ட்ரு வீட்டில் இருக்குது, பேட்ரி மட்டும் தான் தேவை. வெற்றிகரமாக பேட்ரி வாங்கிட்டோம். ஆனால் எங்களால் தான் ஒன்றும் முடியல, கேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது குடோனு ஏசியாச்சும் உள்ளே போட்டு வச்சானுங்களா, அதுவும் கிடையாது. சுத்தமாக உள்ளே நிற்கவே முடியல, அப்படியே கேர் ஆகிடுச்சு. எனக்கு தான் கேர் ஆகிடுச்சுன்னா என் பையன் அதுக்கு மேலே கேர் ஆகுது, அவனாலே முடியல. ரொம்ப அவஸ்தைப்பட்டான். என் பொண்ணு மட்டும் உஷாராக வீட்லேயே உட்காந்துட்டா, நாங்கள் மட்டும் வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறது, வெயில் தாங்க முடியாமல் பேட்டரிக்கு வந்தோம், வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் குடோனில் கம்மின்னு சொன்னானுங்க. என்னத்தை கம்மி பண்ணாங்க? ஒரு 500 ரூபா தான் கம்மி பண்ணுறாங்க. தேவையில்லாமல் இங்கே ஏசியெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து மாட்டிக்கிட்டோம். மாமா பில் போட்டுருக்காங்க, நாங்கள் முடியல. காரில் வந்து உட்காந்துச்சோம், ஏசி போட்டுன்னு உட்காந்துட்டு முடியலன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். டாடி பாருங்க,
அவனுக்கு டேடின்றதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். பேக்கில் பேட்ரி ஏற்றின்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வெளியே போய் எடுக்கவே முடியல. செம்ம வெயில், என்னால் முடியல. போச்சு, கால் வந்துச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே இந்த பாபா கோயிலுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். செமையாக இருக்கு பாபா. ஆனால் உள்ளேயும் செமையாக இருக்கும் இந்த கோயில். இங்கேதான்ப்பா வராகி அம்மன் கோயில் நம்ம பார்த்தோம் சொன்னோமே. வராகி அம்மன் இங்கேதான்மா. நீ ஊரை சுற்றி நம்ம போய் கோயிலுக்கு போயிருந்தால வராகி அம்மன் கோயிலுக்கு, இங்கேயே செமையாக இருந்தது. இங்கேயே வந்திருக்கலாம். ஓகே, அங்கேயே நல்லா தான் இருந்துச்சு. இங்கேயும் வந்திருக்கலாம். முடியல, நாக்கெல்லாம் தள்ளுது. ஏசி சுத்தமாக வரல, காற்று ரெட்ல வச்சிருக்கோம். அப்போ இன்னும் பேக்ல ரொம்ப கஷ்டம். ஏதாவது சில்லுன்னு குடிச்சாதான் இப்போதைக்கு மனசு சாந்தி அடையும். ஸ்வேதாவை ஏசி ஆன் பண்ணி வைக்க சொல்லுப்பா வீட்டில். என்னதான் ஓகே, வீட்டில் போயிட்டு நாங்கள் காமிக்கிறோம். பேட்ரி காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினது. மாமா சொல்லுவார் அதோட ரேட்டு எல்லாம். வீட்டில் போய் நான் சொல்கிறேன். மேங்கோவா உங்களுக்கு? ஆரஞ்சு அவனை பிரித்து குத்துற வேண்டியதானே. டாட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கூல்ட்ரிங்ஸோட இப்போதைக்கு எனர்ஜிக்கு இதுதான் தேவை. நீங்கள் ஸ்ட்ராபெரியா? லிச்சி. லிச்சி. நான் மேங்கோ. எனக்கு அந்த லிச்சே பிடிக்காது. நல்லா இருக்கும். மேங்கோத்துக்கு வந்தா அது கூட நான் குடிப்பேன்டா. மொத்தமாகவே குடிச்சிட்டேன். பரவாயில்லந்தா நான் குடிச்சிட்டேன். அதை பொய் பேசலாம் பாரு. பழம்பொரியா? பஜ்ஜி. கேரளா ஸ்பெஷல் பஜ்ஜி. எப்பவுமே இங்கே வந்தால் சாப்பிடுவோம். நான் ஏற்கனவே நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பஜ்ஜி இங்கே வந்து வாங்கிட்டு போகிறது. அது அப்படி வைங்க, எல்லாம் என்டேஜ் கொடுங்க. மேலே நல்லதா? அவ்வளோ கூலிங்கான வண்டி உள்ள. நல்லா நிழலாக இருந்துச்சுன்னா கூலிங் நல்லா இருக்கும். வெயில் தெரியாது. இங்கே பயங்கர வெயிலாக அது. ஒன்றும் கத்திரி பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் கோயிந்தா. அந்த கடையிலேருந்து எப்படா கிளம்போன்னு ஆயிடுச்சு எனக்கு. என்னால் முடியவே இல்லை. டென்ஷன் ஆகுது எனக்கு. ஏன் தான் வந்து நான் அதுதான் வரமாட்டேன். நீங்க தான் என்ன வான்னு. ஏதோ ஈவினிங் போகலான்னு. ஈவினிங் ஆச்சும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பேட்டரி வந்து நம்மளே வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்து பேசுங்க. புண்ணியம் இல்லை, டயர்டாக இருக்கு. வாங்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பேட்டரி வந்து நம்மளே வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது வந்து வீடியோ நீங்களும் பாருங்கள். ஓப்பன் பண்ண போகிறாரு இன்வெர்டர். பேட்ரி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்வெர்டர் நம்மக்கிட்டே இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். பேட்ரி மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த பேட்ரி எவ்வளோ என்ன நம்ம இப்படி எடுத்தால் எப்படி ஓடுற, அப்படி எடுத்தால் எப்படி ஓடுற. பேட்ரி என்ன ப்ரைஸ் ஆகுது இது? பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 17,500 பேட்ரி மட்டும். 17,500 ஃப்ரெண்ட்ஸ் பேட்ரி மட்டும். இந்த பேட்டரிக்கு நம்ம வீட்டில் இன்வெர்டர் வந்து இருக்கிறதுனால அதோட கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி தான் போட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். இது என்ன கலர் மேம்? இது ஒயிட்டா? பிக்சராக தெரியும். அங்கே ஒயிட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பாக்ஸ் விஷயத்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கியா? பாக்ஸ் வலிக்கணும், பாக்ஸ் வலிக்கணும். இஷான் ஒயிட் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்க. இப்போ
நம்ம இன்வெர்டர் அப்படியே வந்து பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. பேட்ரி போயிடுச்சு, அதனால தான் நம்ம வந்து வெறும் பேட்ரி மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இன்வெர்டர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பேட்ரி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நானும் கீழே உட்காந்து என்னம்மா நான் உட்காந்து நீ எழுந்துக்கிறேன், இவர் ஹைட்டுக்கு என்னால் முடியலன்னு உட்கார்றாரு ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்தாம டப்புனி எழுந்துக்கிறாரு. ஓகே, நம்ம இதை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பார்க்கலாம். இது எப்படின்னா அந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே எத்தனை இது எத்தனை அவங்க சொருவிடணும். சொருவிட்டா கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமாம், அவங்க தான் போட்டு வச்சிருக்காங்க. நீ எதுவும் பண்ணாத. ஆமாம்மா, இதை ரூமில் எடுத்துன்னு போய் வச்சிரு, இல்லைன்னா இந்த ரூமில் வச்சிரு. இங்கே ஸ்வேதா செல்ஃபாண்ட வச்சிரு. அப்புறமா நீ இடம் இல்லை, நீ இன்னொரு மொய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாமாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணனால தெரியும் மாமாவுக்கு, அவரே யூஸ் பண்ணிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரெட் கலரில் வச்சுட்டு இருந்தோம் அந்த பேட்டரிக்கு, இப்போ வந்து ஒயிட்டில் வந்திருக்கு. வாங்கிட்டு வந்துட்டோம். லைன் வருது. இப்போ அது சொருவேனா மாமா? எச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா அதை சொருவணும். சார்ஜ் ஏறுறது காமிக்கும்ல எவ்வளோ இருக்குன்னு. ஓ, கரண்ட் போச்சாமே. சுச்சு, கரண்ட் வந்துச்சு. இன்வெர்டர் லைன் கொடுத்தா பின்ன ஆஃப் ஆகும். இப்போதான் அதில் காமிக்கும். ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணுங்க பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணுவாங்க. மெயினாக ஆஃப் பண்ணால் எப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆகுது பார்க்கலாம் பாருங்க. மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்களா? வேறுங்க, மெயினாக ஆஃப் பண்ணிட்டியும் வீட்டில் ஃபேனு லைட்டெல்லாம் ஓடுது. எல்லா ரூம்லேயும் லைட்லாம் ஏறிடுது. அப்படியே ஹாப்பியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். மறுபடியும் சார்ஜ் இல்லைல்ல மாமா, சார்ஜ் ஏறணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ தான். ஓகே, இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் இன்வெர்டர் மாட்டினதற்கு நான் நிறைய தடவை சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து யூஸ் பண்ணவங்க தான் இன்வெர்டர் வந்து பேட்ரி போனதுனால வாங்காமல் வச்சுருந்தோம். சரி, வேறு வாங்கணும்னு வாங்கவே முடியலன்னு எவ்வளோ செலவு பண்ணுறோம். வாங்கணும்னு நினச்சா எப்பவுமே வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் சரி, அப்படியே என்னன்னு தெரியல. அதெல்லாம் எது வரணும், என்னைக்கு வரணும்னு இருக்கோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும். அது நம்மளுக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கி வாங்கணும்னு இருக்கு, வாங்கிட்டோம், அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோமா. அதனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இனிமேல் வெயில் காலம் அடிக்கடி போகும், வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இன்றைக்கி பேட்ரி வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்.